எதை வந்து வெளியில் விடணும், எதை வெளியில் விடக்கூடாதுங்கிறத கரெக்டாக செய்யணுங்கிறது தான் சென்சார் போர்டு. அதை கரெக்டாக தான் செஞ்சுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டாக தான் செஞ்சுட்டு வராங்க. ஒரு ரஜினி ரசிகனாவும் எனக்கு பிடிக்கல, விஜய் ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடிக்காது. ரஜினி சாரை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எப்படியா அது தமிழ் பேச தெரில அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு படத்தில் ஒரு காட்சியில் இவர் தாடிலாம் சொன்னால் விஜயை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தா நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம்லாம் கூட்டி அரசியலுக்கு வரலன்னு சொன்னேன். ரஜினி சார் நான் சொன்னேன், என்ன எடுத்து வச்சுருக்கீங்கன்னு ஒன்றும். பிரதீப் வந்து ஆக்சுவலாக எதோட ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் பிரபுதேவாசன் இந்த மாதிரி எனர்ஜியாக இருந்தார். ஐயோ ஐயோ அப்படின்னார். இந்த மாதிரி ஆக்டிங்கை பிரதீப் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாப்புல. எனக்கு டியூட்லேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த படத்துலையும் பிடிச்சிருந்தது. இப்போ அவதார் படம் வந்தது இல்லை, ஏதோ பறகுது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது சார். ஏன்னா பறகு தான், யாருக்கு இந்த கதைகள் யார் பாப்பா? யாருமே 3 மணி நேரம் சைலண்டாக பார்த்தாங்க படம், யாருமே கைதட்ட கூட இல்லை. ஆனால் இந்த சென்சாரோட இஷ்யூ பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது ஒரு திரைப்பட கலைஞனா இந்த சென்சாருன்றது ஒரு சிலது வந்து கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சென்சார் போர்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க. ஒன்று, சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமன் மேன்ஸ் தான். உயர் பதவியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க. அவங்க அதை பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், விஜய் பிறப்பதற்கு முன்பாகவே இருக்கிறது தான் சென்சார் போர்டு. பல வருடங்களாக இருக்குது. சினிமாங்கிறது ஆரம்பிச்சிருந்து சென்சார் போர்டு தணிக்கை அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். எதை வந்து வெளியில் விடணும், எதை வெளியில் விடக்கூடாதுங்கிறத கரெக்டாக செய்யணுங்கிறது தான் சென்சார் போர்டு. அதை கரெக்டாக தான் செஞ்சுட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டாக தான் செஞ்சுட்டு வராங்க. அவங்களும் சம்டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. சில சீன்ஸை எடிட் பண்ணாமல் விட்ருவாங்க, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. அதை பற்றி கேட்டேன்னா அதை நான் தனி டாப்பிக்கே சொல்லுவேன். என்னென்ன படத்தில் என்னென்ன சீனை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுவேன். இதை சென்சாரில் கட் பண்ணிடணும், ஆனால் சென்சாரில் கட் பண்ணாமல் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சீன் இருக்குல்ல, அதெல்லாமே நான் சொல்லுவேன். அது காரணம் வந்து நான் வேறு ஒரு ஆங்கிளில் சொல்லுவேன். என்ன மாதிரி அங்கே ஒருத்தர் 2 பேர் யோசிச்சிருக்கணும். ஒருவேளை அங்கே அந்த ஒருங்கிணைந்த முடிவு எடுக்கும்போது ஒருத்தர் யோசிச்சது மாறுபட்டு இருந்தப்போ சரி காமனாக என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வேணா ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்துக்கு மறுதணிக்கை செய்யும்போது கரெக்டான டைம் அவங்க சொன்னது அதான். மறுதணிக்கை செய்கிறோம், 20 நாள் ஆகும்னு இருக்காங்க. இவங்க உடனே கேஸ் போட்டாங்க. என்னப்பா கேஸ் போடுற, அப்போ டைம் ஆகுன்ட்டாங்க. எப்பவுமே அப்படி தான்ப்பா. ஒருத்தர் வேலையில் போய் நீ சும்மா இருந்தது வந்து என்ன நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா, அப்படியா நான் ஒழுங்காக வேலை செய்யலையா, சரி நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்கணும். இல்லைண்ணா, ஏன்னா சேம் டைமில் வெற்றிமாறனோட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த படம் வந்து பேட் கேர்ள். அந்த படம் வர்றப்பையும் அவர் வந்து நான் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனே பண்ண போகிறது இல்லைன்னு ஒன்று சொல்லியிருந்தாருங்களா, அதை பார்த்துருப்பீங்க. அது காரணம் அதுக்கு சென்சார் அப்படின்றது சொல்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு டேரக்டருக்கு என்ன சென்சார் காரணம் என்ன அவர் சொல்லியிருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்ல. நான் நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ண சொல்கிறாங்க, நான் முக்கியமான சீன்ஸாக எடுத்து வச்சிருந்தேன், அதுதான் அந்த படத்தோட கோர். ஆனால் அந்த சீனை கட் பண்ண சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு வந்து முன்னாடியே சில பேர் வந்து சில ஒரு பெண்கள்லாம் வந்து பேட் கேர்ள் இப்படி ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை பற்றி சித்தரிக்கக்கூடாது அப்படின்னு அந்த படத்தையே தப்பாக சொன்னாங்க. அந்த சமுதாயத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை வந்து அந்த சமூகத்தினரை வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படம்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி படத்துக்கு சம்மந்தமில்லாத பாரஞ்சித்தெல்லாம் இழுத்து இவங்கெல்லாம் ரொம்ப கேவலமானவங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை நான் பார்த்தேன், பேட் கேர்ள். அதாவது ஒவ்வொரு அம்மாவும் பொண்ணும் பார்க்க வேண்டிய படம் அது. ஒரு பொண்ணுடைய தாட் ப்ராசஸ். அந்த பொண்ணு நல்லவ கடைசியில். டைட்டில் தான் பேட் கேர்ள். நம்ம யூடியூப்பில் வைப்போம்ல, தம்ப்நெயில் வந்து நெகட்டிவாக இருக்கும், உள்ளே பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி என்னென்னா டைட்டில் தான் பேட் கேர்ள். சமுதாயத்தினால அவள் பேட் கேர்ள்னு சொல்லப்படுறா, அதனால டைட்டில். ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் ஆரம்பத்துலேருந்து அவள் கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு வரேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. பசங்க தான் மாறி மாறிட்டு போயிட்டு இருப்பான். பேட் பாயின்னு யாரும் சொல்ல, கரெக்ட், புரியுதா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இடையர்களும் ஒரு மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு இருந்தனால தான் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி வெற்றிமாறன் வந்து இனிமேல் நான் ப்ரொடக்ஷனே பண்ண மாட்டேன்னு போயிட்டார். அதான் உண்மை. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் சென்சார் போர்டில் ஒன்றும் இது கிடையாது. சென்சார் போர்டில் பல சீன்ஸ் எடுத்தாங்க. காரணம் என்ன? சர்ச்சைக்குரிய படமாக மாற்றிட்டாங்க. முன்னாடியே நிறைய பேர் பேசி அந்த படத்தில் இது எடுத்துருக்காங்களா அதை எடுத்துருக்காங்களா, உடனே சென்சார் போர்டில் என்ன சார் அது தெரியாது, என்ன சார் சீன் வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது சார் அப்படின்வாங்க. அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு எதுவும் ரீசன் கிடையாது. சென்சார் போர்டை நான் எப்பவுமே வந்து பெரிய லெவலில் குறை சொல்ல முடியாது. ஏன் அவங்க ஏன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து தான் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. above 18 கொடுத்தானே கூலி ரிலீஸ் பண்ணாங்க, கரெக்டு தானே? above 13 கொடுக்குறாங்க, above 18 கொடுக்குறாங்க, இந்த படம் கிடையாதுங்கிறாங்க.
இல்லைங்க இது வாய்ப்பே இல்லை இந்த படம்லாங்கிறாங்க. இந்த சமீபத்தில் கூட ஏதோ ஒரு படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்னு ஏதோ ஒரு படம் வந்தது. அந்த படம்லாம் எபோவ் 18 கொடுத்தானே ரிலீஸ் பண்ணாங்க. டோனோ இப்படிப்பட்ட படங்கள் நம்ம சமுதாயத்தில் வரக்கூடாதுன்னு சென்சார் கட் பண்ணாங்களா என்ன? ஓகே சர்டிஃபிகேட் இது கொடுத்துட்றோம் அடல் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள். தெளிவாக தானே சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் அப்படிலாம் எதுவும் தர சொல்கிறது கிடையாது. ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே சென்சாரே வந்து சொல்லி நம்ம கொஞ்சம் அப்படி டைவர்ட் பண்ணிக்கிறாங்களோன்ற என்ன. டைவர்ட் பண்ணுறது இல்லைப்பா, சென்சாருக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதையும் நம்ம மதிக்கணும். சரி, நான் ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் எடுத்தப்போ வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா வெகுஜன மக்கள் அனைத்து மதத்தினரும் அனைத்து சாதியினரும் பார்க்கும்போது யாருக்காவது எதையாவது தூண்டி விட்டுருமோ, இந்த படம் ஒரு கலவரத்தை உண்டாக்குமோ, எதையாவது தூண்டி விட்டுருமோ அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க செஞ்சாகணும். அதுதான் அவங்க வேலை. இப்போ பேட் கேர்ள் படத்தில் ஏதாவது கட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி இல்லை சார் வேறு வழி இல்லை சார் கட் பண்ணி ஆகணும் சார், அந்த சமூகத்தில் வந்து எதாவது கேட்பாங்க சார் அப்படின்னா கட் பண்ணி தான் ஆகணும். அது வெற்றிமாறனுக்கு ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கு அது கண்டிப்பாக மைண்டில் ஒரு ஸ்டக்காக தான் இருக்கும். ஐயோ இப்படி பண்ணுறாங்களே என்னால் முடியவே இல்லை, என்னுடைய கிரியேட்டிவ் நான் கொடுக்க முடியலைங்கிறது இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? அப்போ இப்போ தான் சொல்கிறாங்கல்ல, இப்போ எச் ராஜா ஒரு படம் நடித்தார், என்ன படம் அது, கந்தன்மலை. அந்த படத்துக்கு சென்சாரே இது பண்ணல, யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணார்ல. உங்களுக்கு தான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் என்ன திரைப்படம்னா நான் அப்படியே தேட்டரில் போய் ஸ்க்ரீனில் போய் பார்க்கணும்னு எதுக்கு சொல்கிறீங்க? வேணாம்ல. அதுதான் தெரியுது அவங்க நான் கண்ணாமனா கட் பண்ண. when you are not satisfied go in the media, அதர் இதுக்கு போயிடுங்க. கண்டிப்பாக அந்த அந்த செட் ஆஃப் இது பிளானில் இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கீங்க. இப்போ என்னோடய கிரியேட்டிவ் வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன். வெளியில் வரணும்னு நினைக்கும் போது சமயத்தில் யூடியூப் ரிலீஸ் சொன்னால் லாஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. தேட்டர் ரிலீஸ் ஆனால் மட்டும் என்ன பெரிய லாபத்தை கண்டீங்க? எல்லாம் ஒன்று தானே. அவங்கள வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து தேட்டருக்கு வந்து டிக்கெட் வாங்கி பார்க்குறத வைக்கிறதா என்ன, இல்லை அவங்க வீட்டுக்கே போகிற யூடியூப்பாக இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. சர்ச்சைக்குரிய படங்களை சொல்கிறேன், இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கிரியேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் வந்து என்னால் சில விஷயத்த சொல்ல முடியலன்னு நினைக்கிறது, பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வேண்டியது உங்கள் கிரியேட்டிவ் எல்லாத்துக்கும் தெரியணும், அதானே, பண்ணிட்டு போங்க. சரிண்ணே, கண்டிப்பாக. ஆனால் இப்போ 2026 அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்தது, TN26. அந்த டைட்டிலில் பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் படத்தில். அது அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோன்னே இவங்க ரெஃபரன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் எப்படின்னு இருந்தது? படம் ஒன்றுமே இல்லை அதில். அது ஆக்சுவலாக வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நட்டியை வந்து ஆரம்பித்தாங்க கதையை. எம்ஜிஆருக்கு அப்புறம்னு காமிக்கும்போது பெரிய உச்ச நட்சத்திரமாக வந்து ஒருத்தர் வந்து வரார் அப்படின்னா ரஜினி சார். ரஜினி சாரை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எப்படியா அது தமிழ் பேச தெரில அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு படத்தில் ஒரு காட்சியில் இவர் தாடிலாம் சொன்னால் விஜயை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தா நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டம்லாம் கூட்டி அரசியலுக்கு வரலன்னு சொன்னேன். ரஜினி சார் ரெஃபர் பண்ண. நான் சொன்னேன், என்ன எடுத்து வச்சிருக்கீங்கன்னே ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தரை வச்சு எடுத்து வச்சிருக்கலாமே, யாராவது ஒருத்தரை பற்றி எடுத்துனா கூட நிம்மதியாக பார்த்துக்கலாமே. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். தமிழ்நாடு 2026 எலெக்ஷனில் 1008 கன்ஃபியூஷன் ஆல்ரெடி இருக்குது. அதில் TN2026 இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. டைலாக்லாம் நல்லா இருக்குது. தம்பி ராமையா சார்லாம் நடிச்சிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர்லாம் பெரிய ரோல் தரல. எம்எஸ் பாஸ்கர்லாம் மாபெரும் நடிகர். இப்போ தான் நேஷனல் அவார்டு தந்துருக்காங்க. இதெல்லாம் லேட்டு. அவர் ஆரம்பத்திலே அவர்லாம் வந்து சூப்பர் ஆக்டர். இளவரசன் வந்து ஒரு அப்படியே இந்த அதாவது என்னென்னா ஆற்றுல ஓடுற தண்ணி மாதிரி அவர் இளவரசு. எந்த மண்ணோட போய் சேர்றாரோ அந்த மண்ணாவே மாறிடுவாருங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே கேரக்டரோட லைட்ஸ் போயிட்டே இருப்பார். அவருக்கும் அந்த படத்தில் ஒரு ரோலே இல்லை, யாருக்குமே இல்லை. நட்டி மட்டும் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வராரு. ஆனால் இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம், கரண்ட்டாக இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸை தாக்குற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சீமானை பற்றின ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் மேடையில் விவசாயிகள் இது மாதிரி சங்கம் போட்டு வந்த ஒரு கேரக்டர், எல்லாம் இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன் தாக்கி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், அது உங்களுக்கு சரியாக பண்ண தெரில. ஆர்கே செல்வமணி சார் டைரக்ஷனில் மக்களாட்சின்னு ஒரு படம் வந்தது. அப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டிஷியன்ஸை வச்சு வைகோ சார்லாம் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சுலாம் படம் பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ் சார் மம்முட்டி நடிச்சிருப்பாரு. மக்களாட்சின்னு ஒரு படம், லியாக்கத் அலி கான் டயலாக் அந்த படம். ஸோ அந்த படம் வந்து அதான் எக்ஸாம்பிள். பொலிட்டிக்கல் சட்டையர், கரண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னா அது பொலிட்டிக்கல் கரண்ட் பொலிட்டிஷியன்ஸை கலாய்கள், அதுதான் அந்த படம் எக்ஸாம்பிள். இல்லை பொலிட்டிக்கலாகவே நீங்கள் ஒரு சட்டையர் ஒன்று பாலிட்டிக்ஸ்னால் என்ன தெரியுமா அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அமைதிப்படை தான் ஒரு எக்ஸாம்பிள். மணிவண்ணன் சார் டைரக்ஷன், அது கூட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அமைதிப்படை மாதிரி இருக்கணும், பார்த்தப்போ நமக்கு அது அப்படி தோணும், சீன் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி TN2026 இல்லை. ஆனால் அது எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் பயங்கர ஹை செட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அண்டாவை கிண்டு பிரியாணி கிண்டும் போது டக்குன்னு தட்டும் போது ஆஹா மனம் வருகிறதுன்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் தான். உள்ளே போய் திங்கும் போது தானே தெரியுது குப்பையாக இருக்குன்னு.
ஆனால் இப்போ அதில் முக்கியமாக விஷயம் என்ன, 2-3 பேர் நான் ரிவ்யூ கேட்குறப்ப 2-3 பேர்கிட்ட கேட்டேன். என்னன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் ரஜினி சார் வந்து கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருந்துச்சோ அப்படின்றது. ஆமா ஆமா அப்படிதான் ஏன்னா பண்ணிருக்காங்க. ஒரு அரசியலுக்கு வந்து வரலன்னு சொன்னாரு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் விஜய் சாரையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் சீமான் சாருக்கு ஹோப்பே கொடுக்காத மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஆமா. அப்படின்னு இருக்கு. ஸோ இது 3 கேரக்டரும் எப்படின்னு இருக்கு பர்டிகுலரா? 3 கேரக்டர் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கப்பா. மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தெளிவு இல்லை, பயம் வந்துருச்சு. இவரை பற்றி முழுசாக பண்ணால் அவர் ஏதாவது சொல்லுவாரோ, இவரை பற்றி முழுசாக பண்ணால் இவர் ஏதாவது சொல்லுவாரோ, அப்போ நம்ம மீடியமாக இப்படி பண்ணி அடுத்த சீனில் இதை மாற்றி அதை மாற்றி மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. மக்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கவே தேவை. See, when you are ready to take a film about one particular person, just go ahead. அது கரெக்டாக எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத மக்கள் சொல்லுவாங்க. கரெக்டுங்க, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு விஜயையும் பகிச்சிக்க முடியல, ரஜினியும் பகிச்சிக்க முடியல. ரஜினி சாரை பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இனிஷியலாக எடுத்த போர்ஷன், அப்புறம் அந்த அரசியலுக்கு வரேன்னு சொல்ல அவரே பார்த்தா சொல்லுவார், அப்படியா ஓ அப்படின்னு யோசிச்சிருப்பார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது. இஸ் ஸோ மெச்சூர்ட். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு. இந்த கரியர் எப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எடுக்கவே கிடையாது. ரெண்டாவது கொஞ்சம் பர்சனல் லைஃப்லாம் ஒரு மாதிரி எடுத்திருந்தாங்க, விச் இஸ் நாட் குட். ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை நான் பர்சனல் லைஃப்னு சொல்கிறது அவங்களுடைய குடும்பம், அந்த குடும்பங்கிறத அந்த விஷயத்தை தப்பாக தெரியக்கூடாது. அதே இதில் பண்ணியிருக்காங்க. அதில் லைட்டாக ஒரு மாதிரி இந்த விஜயோட இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணதெல்லாம் இருக்குது. இவர் இவங்களை வச்சுருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அது தப்பு. ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கெட்ட போட்டு பண்ண. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் தாவேக்கா எதிர்த்து பேசுறது, தாவேக்கா சரியில்லைன்னு சொல்கிறது, த்ரிஷா வந்து எப்படி இருக்காங்களேன்னு சொல்கிறதெல்லாம் நானே சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு திரைப்படமாக சித்தரிப்பது அப்படிங்கிறது தப்பு. அது இமேஜ். என் வீடியோ நிறைய பேர் பார்க்காம போகலாம், கேட்காம போகலாம், ஆனால் படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அதோடைய அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஜாஸ்தி. பார்க்குறாங்க போது அது வந்து பதிவு, வீடியோ பதிவு, பேசுகிற பதிவு இல்லை. வீடியோ பதிவுங்கிறது ஒரு படி மேலே. இப்போ நம்ம பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி ஒருத்தர் கேட்டால் ரெக்கார்டிங் போயிடும், அது அழிச்சிக்கலாம். இது என் வாய்ஸ் இல்லை சார்னு கூட சொல்லலாம். வீடியோ பதிவுங்கிறது நான் நடிக்கிறதா, அந்த கேரக்டராக நடிக்கிறது. அது வந்து பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்து தான் பண்ணணும். அதெல்லாம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஓகே, அது எனக்கு கொஞ்சம் படம் பார்க்குறப்ப ஒரு ரஜினி ரசிகனாகவும் எனக்கு பிடிக்கல, விஜய் ரசிகர்களுக்கும் அந்த படம் பிடிக்காது. அண்ட் சேம் டைமில் நட்டி நடராஜன் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாரு. நான் இந்த கேள்வியோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா நட்டி நடராஜன் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறாருன்னா அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஸ் இருக்கும் அப்படின்றது சதுரங்க வேட்டையாகட்டும், அதுக்கப்புறம் பண்ண படங்களாகட்டும் எல்லாத்துலேயும் இருக்கும். பட் இதில் தெரியாமல் மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, நட்டி பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த நக்கல் நையாண்டின்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி அவருக்கு சூப்பராக பண்ணுவார். அது நீங்கள் சதுரங்க வேட்டையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இஸ் இந்தியாஸ் டாப் மோஸ்ட் கேமரா. அடிக்கடி இதை பதிவு செய்துகிட்டே இருப்பேன். அவர் வந்து டாப் மோஸ்ட் கேமராமேன் ஆஃப் இந்தியா. நான் சொல்கிறது நார்த் இந்தியாவில் ஹீ ரூல்டு. நட்டி வந்து அவ்வளோ படங்கள் அவர் இப்போ விட்டால் கூட நார்த் இந்தியாவில் படம் பண்ணுவார், அப்படிப்பட்ட கேமராமேன். ஸோ தமிழ்லேயும் விஜய்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் ஐ திங்க் அழகிய தமிழ் மகன் நினைக்கிறேன், எல்லா புகழும் இறைவன் இறைவனுக்கே பாட்டு வந்து இவர் ஷூட் பண்ணார்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ஷூட் பண்ணார். ஆமாம், ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணார் நட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவர் நடிக்கிறது அப்படிங்கிறது சில சமயத்தில் அந்த நக்கலாக நடிக்கிறது, வில்லனாக நடிக்கிறதுலாம் நல்லா நடிப்பார். அவர் அந்த கதையை கேட்டோன்னா சட்டையரிக்கல் இப்படி இருக்குது இப்படி இருக்கணும்னா நடிக்கிறேன்னு ஒத்துட்டார். அவர் நடிப்பில் எங்கேயுமே தப்பாக தெரியல. படம் தம்பிராமையோட நடிப்பில் எங்கேயுமே தப்பாக தெரியல. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வயசில் வசனத்துலேயும் தப்பாக தெரியல. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வயசில் குழப்பங்கள், அந்த குழப்பம் வந்து சரியாக தீர்வே வரல. சாண்டியெல்லாம் கடைசி சீனில் வந்து நான் யார் தெரியுமா, நான் தான் அவன் பையங்கிறாப்புல. இவ்வளோ ஒரு கேமியோ நான் எதிர்பார்த்ததே இல்லை. சாண்டியை பார்த்தாலே சொல்லுவேன், இப்படி ஒரு கேமியோ நீ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானே சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, இப்படி எடுத்து நான் தான் அவன் பையன் அப்படிங்கிறார். இது என்ன இருக்குது கேமியோவில் இருக்குது? ஸோ அதாவது எதிர்பார்த்த அளவு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த படம் வந்து நம்ம பேச அளவுக்கு இல்லை ஆக்சுவலாக. சரி, ஒரு படம் வந்து நல்லா இருக்கணும், இது வந்து நார்மலாக இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியல, நார்மலாக இருக்குது. ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல அப்படின்னா, இல்லை தம்பிராமையா, நட்டி, எம்எஸ் பாஸ்கர், இளவரசெல்லாம் இருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க நடிப்பை நான் எப்படி நல்லா இல்லைன்னு, அவங்க நல்லா நடிக்கிறாங்களே, ஆனால் கம்மியான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அது பெரிய ரிஃப்ளெக்ஷனாக TN 2026 இருக்காது. ஓகேண்ணே, அதுக்கான வாய்ப்பே கிடையாது.
அண்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா எல்ஐகே படம் நீ பார்த்து விஜய் மாரி ஆயிட்ட. இதான் என்னோட கடைசி படங்கிற மறுபடியும் அடுத்த தடவை நான் கடைசி படத்தை மாத்த. நீங்க சொன்னோன்னே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னன்னா எல்ஐகேல வந்து சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. ஐயோ பிரமாதமா நடிச்சிருந்தாரு. அந்த அதுதான் கேட்க வந்தேன். நீங்க அதை சொல்ல ஆக்சுவலா என்னன்னா சீமான் அண்ணன் வந்து இந்த கட்சி எல்லாம் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் மீட்டிங்ல கத்துன்னு கத்துறாரு. பாவம் நல்ல கருத்து தான் சொல்றாரு, நல்ல கத்துன்னு கத்துறாரு. இதுக்கு பேசாம ஒரு 10-15 படம் பண்ணிட்டு போயிருக்கலாம். என்ன அருமையா நடிச்சிருந்தாரு அந்த அந்த கேரக்டர். அந்த பிரதீப்போட அப்பாவா நடிச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு அந்த ஆர்கானிக் வேர்ல்டு அப்படிங்கிறத தனியாக நடத்திட்டு இருக்கிறேன், இது உங்களுடைய அலைபேசி அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் சீமானனோட பேசியிருக்கேன். அவர் ரியலாகவே அப்படி தான் பேசுவார். அவங்க அலைபேசி எண் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அது அப்படியே எனக்கு அது ஒன்று பிடிச்சிருந்ததா. ரெண்டாவது என்னன்னா சீமானண்ணன் வந்து இந்த மாதிரியே, அதாவது மீடியா இஸ் ஸோ பவர்ஃபுல். நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லணும்னா கூட அது மீடியாவில் சொல்லலாம். ஸோ அப்படி மீடியாவில் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்து நீங்கள் சொல்லியிருக்கலாம். இது அரசியலில் போய் வெறுமனே கூட்டம் போட்டு நான் வந்து மக்களை சந்திக்கிறேன், நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லி, அதை விட இது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஏன்னா இதில் ஆனால் அது நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்துச்சு, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. சீமான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜே சூர்யா வாஸ் அல்டிமேட்டு. நான் பிரதீப் ரங்கனானோட பயங்கர ஃபேனா. ஏன்னா பிரதீப் வந்து ஆக்சுவலாக எதோட ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் பிரபுதேவாசன் இந்த மாதிரி எனர்ஜியாக இருந்தார். ஐயோ ஐயோ அப்படின்னார். இந்த மாதிரி ஆக்டிங்கை பிரதீப் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எனக்கு டியூட்லேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த படத்துலையும் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த படமும் கன்ஃபியூஸ்டு ஸ்க்ரீன் பிளே, அதனால் படம் எனக்கு ஓவராலாக பிடிக்கல. கன்ஃபியூஸ்டு ஸ்க்ரீன் எல்ஐக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோனை நம்பி தான் இருக்காங்க. அப்படின்னா அது 2025லுமே அப்படி தானே இருக்காங்க. நீங்கள் சாப்பாடு ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறீங்க, இதுக்கு கேப் போடுறதுக்கு வந்து ரேபிடோ போடுறீங்க, ஓலா போடுறீங்க, ஊபர் போடுறீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பொருளை இன்னொருத்துக்கு அனுப்பணும்னா டன்சோ போடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஃபோனில் தானே பண்ணுறீங்க. எதை நீங்கள் என்னவோ பெருசாக மேனுவலாக பண்ணுற மாதிரி 2040 இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு எதுக்கு காமிக்கணும்? அது தேவையே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஆக்சுவலாக 2025 இல்லை 26 இப்படியே காமிச்சிடலாம். அதில் நடக்கிற மாதிரியே காமிச்சுதான் கதை ஒட்டுற மாதிரி இருந்துடும், நமக்கு ஒட்டும். இவங்க அந்த இந்த ரிங்கில் வச்சு இந்த ஹோலோகிராம் தெரியறது இருக்குல்ல, அது ஒருவேளை ஒட்டாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டாங்க. அவங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். தாவேக்கா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நடந்திருக்கு என்ன நியூஸ் போய் பாருங்க. ஹோலோகிராமில் விஜய் ஜீப்பில் நிற்கிற மாதிரி பேசுறாப்ல. விக்னேஷ் சிவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க 2025 வச்சு எடுத்துருப்பாப்ல. இதை எதுக்கு 2030-40 போய் எடுத்துட்டு இருக்கணும்? அவசியமே கிடையாது. அந்த படத்தில் 2040க்குன்னு ஒரு இதுவே கிடையாது. சினிமாங்கிறது ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையில் ஆர்கானிக் வேர்ல்டுங்கிறத 2025 சீமான் தற்போது அதான் சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? தற்போது அதான் சொல்லிட்டு இருக்காரு, இயற்கையோட இருக்க விவசாயம் பாருங்கல்ல, அவராகவே இருக்கிறதாவே அப்படியே வச்சு இவன் ஹீரோ ஹீரோயின் வச்சு ஒரு கதை வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்பவுமே அந்த ஃபியூச்சர் பற்றி எடுத்தால் அது என்றைக்குமே அது ஃபெயிலியர் ஆகும், ஹிஸ்ட்ரி பற்றி எடுத்தால் அது பயங்கர பீக்காகவும் இருக்குமே. அது ஏன்னா அது காரணம் என்னன்னா, ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி அவங்க பார்த்தது, யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க. என்னுடைய ஃபாதர்ஸ் யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க, இல்லைனா கதைகளாக படிச்சிருக்காங்க, சின்ன வயசுலேருந்து கதை பிடிச்சிருக்காங்க. ஃபியூச்சரை பற்றி யாரும் வந்து ஹிஸ்ட்ரியிலலாம் சொல்லி தந்ததே கிடையாது. உங்கள் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு யாரும் சொல்லி தந்தது கிடையாது. அது கற்பனை தான். தட் இஸ் நோன் அஸ் ஃபேண்டசி. ஃபேண்டசிங்கிற விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா அதை அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. சமயத்தில் பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும், ஆனால் ஒட்டாது. அது இப்போ அவதார் படம் வந்தது இல்லை, ஏதோ பறகுது, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது சார், ஏன்னா பறகு தான். யாருக்கு இந்த கதைகள் யார் பாப்பா? யாருமே 3 மணி நேரம் சைலண்டாக பார்த்தாங்க படம், யாருமே கைதட்ட கூட இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்ஐக்கிலையும் அந்த மாதிரி நிறைய பேர் கைதட்டல. அந்த ரியாலிட்டிக்குள்ளே பொருந்தும், ரியாலிட்டிக்குள்ளே போக முடியாது அவங்களால. அந்த 2040 போகவே முடியாது. இது என்ன ரிங்கு, இந்த பக்கம் ஹோலோகிராம் வருது, என்ன இருக்குது, இப்படிலாம் வந்தால் எப்படி இருக்கும்? அது செட் ஆகுது. கொஞ்ச நேரம் வேணால் காமிக்கலாம். இந்த இன்டர்நெட்னாலேன்னு நினைக்கிறேன் ஒரு படம், விஷ்ணு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் காமிக்கலாம். அதுலேயும் கூட பல ஆண்டுகள் கழித்து பின்னாடி போய் நம்ம குழந்தையா இருந்த பருவத்துக்கு போகும்போது இன்ட்ரெஸ்டிங், ஐயோ நம்ம மறுபடியும் அந்த குழந்தை பருவத்துக்கு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். பட் இதை ரொம்ப நேரத்துக்கு காமிக்க முடியாது. பட் நடிப்பு வரங்க ஜே சூர்யா, நீ 2154 சொன்னா கூட நடிப்புல பிச்சு உதறாப்புல. எனக்கு ஒரு சீன் வந்து அந்த மைக் வச்சுட்டு பேசுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஐயோ தெரியாம நான் என் வாய்ஸ்ல பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சுக்கிறது இருக்குல்ல, நான் அவ்வளோ என்ஜாய் பண்ண அந்த சீனை. ஏன்னா அந்த ஐயோ ஐயோ, அதாவது என்னன்னா ஒரு ரியாலிட்டியா இருக்கும் அந்த நடிப்பு.
ஸோ அந்த வகையில் எனக்கு எஸ் ஜே சூர்யா, பிரதீப்போட நடிப்பு, சீமானு, ஹீரோயின், மற்ற எல்லா கேரக்டரும், யோகி பாபு கூட டாப்பு, அந்த ஓப்பன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் குழப்பம், அது ஒட்டவில்லை. அது ஒட்டாததுனால சரியாக வராது. ஏன் அப்படின்னா, இப்போ பிரதீப்போட ஃபேனாக இருக்கிறவங்க வந்து டூடு பார்த்துருப்பாங்க. டூடில் என்ன சொல்கிறாரு, ஃப்ரெண்டு மேலே எனக்கு எப்படிப்பா லவ் வரும் அப்படிங்கிற, கடைசியாக ஃப்ரெண்டே லவ் பண்ணுறேன். இந்த படத்தில் ஃப்ரெண்டு தாண்டி லவ்வே வராதுங்கிறார். ஸோ அந்த ஒரு லாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஜிக்கல் இல்லை, இல்லை இளைஞர்கள் என்னன்னா, கொஞ்சம் உண்மையை உறக்க சொல்கிறீங்களோ? உறக்க சொல்கிறது இல்லைப்பா. இளைஞர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பிரதீப்பை நம்பலாம் நினைப்பாங்க. அப்புறம் பிரதீப்பே 2 விஷயமான விஷயத்த 4 மாத கேப்பில் சொன்னார்னா எப்படி நம்புவாங்க? அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆமாம் இல்லை ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து கடைசியில் இந்த வா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்வராக இருக்கோம்னு படத்துக்கு போவான். ஃப்ரெண்டு தாண்டி லவ்வே வராது அப்படின்னு வச்சுக்க. என்ன இப்படி சொல்கிறாரு, அப்போ நம்ம 2 பேரும் எதுக்கு லவ் பண்ணோன்னு கேட்க மாட்டான். இல்லை நீங்கள் சொன்னோன்னா எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு தமிழின் கிடச்சிருச்சுரா அப்படின்றது நீங்கள் சொல்கிறாரு. இல்லை சரி, உண்மை தானே, அது ஒரு கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை இனிமேல் தேர்ந்தெடுக்கும் போதும் விக்னேஸ்வரன் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி பண்ணியிருக்கலாம். விக்னேஸ்வரன் சூப்பர் டேரக்டர், எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனை, வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பான. அண்ட் வந்துட்டு ரொம்ப நிறைய நேர்மையான ரொம்ப நல்ல தகவல் இருக்குது. மிகப்பெரிய நன்றிண்ணே. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.